இந்த வீடியோல என்ன பாக்குறேன்னாக்கா ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி வரைக்கும். சோலார் வாட்டர் பம்பு நீங்க உங்களுடைய கம்பெனி ஆபீஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு இனி வாட்டர் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பம்பிங் மூலியமா நீங்க எடுக்கணுமோ அதுக்கெல்லாம் சோலார் வாட்டர் பம்ப் நீங்க போடணும்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இதோட நன்மைகள் தீமைகள் எல்லாமே சொல்றேன். நம்மளோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சோலார் வாட்டர் ஹீட், சோலார் வாட்டர் பம்பு, சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளோட நம்பர் வந்து டிஸ்பிளே இருக்கு, கால் பண்ணுங்க. இது போல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீங்க அமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிணறு அல்லது போர், இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிணறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 அடிங்க. இது எங்க போட்டிருக்கோம்னா சத்தியமங்கலம் தாளவாடி அப்படிங்கிற இது மேல ஃபாரஸ்ட்ல தான் போட்டு கொடுத்துருக்கோம். பண்ணாரியம்மன் பிளஸ் சத்தியமங்கலம் போட தாளவாடி அப்படிங்கிற ஃபாரஸ்ட் மேல மலை மேல போட்டு கொடுத்துருக்கோம். அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 அடி கிணறுங்க. அந்த 60 அடி கிணறுல வந்து 2 இன்ச்சு கிட்டத்தட்ட டெலிவரிக்காக போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் வந்து ட்ரிப்பிங் சிஸ்டம், சொட்டு நீர் பாசனம் தான் பண்றாங்க. அதுக்கு வந்து போர்ல இருந்து தண்ணி எடுத்து இதுல டாப் அப் பண்ணி இந்த கிணத்துல இருந்து மறுபடியும் எடுத்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு இந்த இபி சப்ளைல தான் யூஸ் பண்ணிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ வோல்டேஜ் இபி வோல்டேஜ் தான். நம்ம சேனல் வந்து முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி டெக்னிக்கலா என்னென்ன பண்றேன் எப்படிங்கிறதெல்லாம் லைவா எடுத்து தான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சேனலை லைக் பண்ணிக்கங்க. அப்பதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், அடுத்தடுத்த வீடியோ பொறுத்து ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கும். ஓகே, சரி வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லா இது வந்து பாத்தீங்கன்னா 60 அடி கிணறுங்க. இவங்களுக்கு வந்து தண்ணி இதை எடுத்து யூஸ் பண்றோம். இந்த இடத்துல 5SP நான் எந்த ஒரு பிராண்டையும் எதுவுமே இதை பண்ணுங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்ல விரும்பல. நானும் எந்த ஒரு பிராண்டுக்கு வந்து ப்ரொமோஷனும் பண்ண கிடையாதுங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு யார் சர்வீஸ் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட் தான் எடுத்து நான் கஸ்டமருக்கு கொடுக்குறேன். அதனால எந்த ஒரு பொருளுக்கும் சர்வீஸ் கிடைக்காது, சர்வீஸ் இல்லைன்னு நான் சொல்ல விரும்பல. நான் கொடுக்குற பொருளுக்கு நான் தான் சர்வீஸுக்கு உங்களுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே நான் தான் பொறுப்பு. அதனால நம்ம கிட்ட வர்ற கஸ்டமருக்கு கம்பல்சரி நம்மகிட்ட 100% சர்வீஸ் வந்து அவைலபிள் உண்டு. இதை தவிர நீங்க வேற எங்கேயும் எதுவும் சோலார் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் பவர் பிளான்ட் போட்டு உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கலன்னா கால் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல 550 வாட்ஸ் வந்து மோனோபேசியல் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மோனோபேசியல் ஆஃப் கட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோனோ பர்க் ஆஃப் கட், மோனோபேசியல் சிங்கிள் சைடு பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்கானோ 5 பைசியல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. 14 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இவங்க ஆல்ரெடி இவங்கள்ட்ட உள்ள ஏசி மோட்டர் பம்பு, உங்க வீட்டில் இருக்கிற ஏசி மோட்டர் பம்போ, உங்க கம்பெனியில் நீங்களே வச்சிருக்கிற உங்களுடைய பம்பு, போரோ, போர்வீலுக்கு உள்ளதோ, இல்லை மோட்டார் மோனோ பிளாக்கோ, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நம்ம சோலார் பேனல் ஒன்லி டிரைவ் மட்டுமே அமைச்சு கொடுப்போம். உங்களுடைய மோட்டரு, உங்களுடைய பைப்பு எல்லாமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் வேற எதுவுமே வந்து செலவு பண்ணுங்கிற தேவையில்ல. அதுக்கு என்ன நாங்கள் அதை செக் பண்ணி போட்டு அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை பண்ணி கொடுத்துருவோம். இந்த இடத்துல ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு 9 அடி ஹைட்டுக்கு வச்சு போட்டு கொடுத்துருக்கோம். ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம். கீழே அதே மெயினாக 14 பேனல் வந்து 550 வாட்ஸில் போட்டு கொடுத்துருக்கோம். 550 550 வாட்ஸில் 14 பேனல் போட்டிருக்கோம். டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோவாட்டுக்குள்ள டிரைவ் போட்டிருக்கோம். 7.5 ஹெச்பிங்க டிரைவ் யூஸ் பண்ணலாம். மோட்டர் அப் டு 7.5 ஹெச்பி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே இபி வோல்டேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஒன்லி சோலாரில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். வித் இபியும் சோலாரும் எனக்கு ஓடணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி டிரைவ் நம்மகிட்ட அவைலபிள் உண்டு. பட் ஆனால் நம்ம கொடுக்கறது எல்லாமே ஏசி சிஸ்டத்தில் ஒரு கார் தாங்க. டிசி கிடையாது, பிஎல்டிசி சிஸ்டம் கிடையாது நம்மகிட்ட. நம்ம டிசி ஐட்டமும் பிஎல்டிசியோ பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஃபார் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டில் யூஸ் பண்ணி ஆல்ரெடி எக்ஸசன் மோட்டரோ பம்போ நீங்கள் எது வச்சுனாலும் அதில் பண்ணி கொடுப்போம். இல்லை நம்ம கொடுக்குற மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு சோலார் ஒர்க் ஆகலை போகலாம், நீங்கள் ஏசி சப்ளையில் நீங்கள் ஓட்டலாம். அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மோட்ரு பம்பு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ நீங்க நைட்லயும் உங்களோட வீட்டுக்கு தண்ணி வேணாலும் நீங்க வெயில் அடிக்கல போல லைட்டா கிளவுடியா இருக்கு அப்படின்னாக்கும் நீங்க ஹைபிரிட் சோலார் அப்படிம்பாங்க. இது ஹைபிரிட் சோலார் பம்பு அப்படிம்பாங்க. ஈவிலையும் ஓடும், சோலார்லயும் ஓடும். சோலார் அதிகமா பவர் கிடைக்கும் போது உங்களுக்கு சோலார்ல எடுக்கும், பவர் கிடைக்காம ஈவில அதிகமா எடுத்துக்கும். அந்த மாதிரி சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ண வைக்கலாம். பிளஸ் ஒன்லி சோலார்ல மட்டும் எனக்கு ஓடினாலும் அது மாதிரி நாங்க ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். பிளஸ் உங்க மோட்டரோட இது போர்ல நீங்க எத்தனை அடியில என்ன யூஸ் பண்ணலாம், ட்ரை ரன் இன்கேஸ் போர் தண்ணி உங்களுக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னாலும் அந்த ட்ரை ரன் ஆப்ஷன் நம்ம இதுல பண்ணி கொடுத்துருவோம். உங்க மோட்டரோட டெப்த் இவ்வளவு கீழே போயிடுச்சுன்னா இந்த தண்ணி போயிடுச்சுன்னா, ஏன்னா வெறும் மோட்டர் ஓடிச்சுன்னா பம்போ மோட்டர் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதனால ட்ரைன் ஆப்ஷன் நம்மளோட டிரைவ்ல உண்டு. உங்க மோட்டர் வந்து வெறும் தண்ணி இல்லாமல் ஓடிடுச்சுன்னா மோட்டர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். அதுக்கான ஆப்ஷன் நம்ம டிரைவ்ல உண்டு. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு இதுலையுமே உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு யூசேஜ் இருக்கணும், நான் சோலார் பேனல் போடணும் அப்படின்னா உங்க ஏரியாவில் 30 to 40 டிகிரி செல்சியஸ் எப்போதுமே வெயில் வந்து கான்ஸ்டன்டா அடிச்சதுன்னா நீங்க கண்டினியூவா யூஸ் பண்ணலாம். வெயில் காலத்துல சரி, ஏன்னா வெயில் காலத்துல எப்போதுமே வெயில் அடிக்கும். பட் 30 to 40 டிகிரி, ஏன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி தான் சன்லைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வரும். எப்போதும் கான்ஸ்டன்டா கிடைக்காதுங்க அந்த இடத்துல.
இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க டிரைவ் இதுதாங்க, இந்த டிரைவ் தான். ப்ளஸ் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிரைவ் நீங்கள் சோலார் பம்ப் போட்டிங்கன்னா 2 எர்த்திங் போட்டுருங்க. டிரைவுக்கு ஒரு எர்த்து தனியாக போட்டுருங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பேனல் இதுக்கெல்லாம் செப்பரேட்டாக ஒரு எர்த்து போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டி. எர்த்திங் இல்லாமல் நீங்கள் வந்து சோலார் பம்போ சோலார் டிரைவோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாக்க அது ஃபியூச்சரில் கம்பல்சரி வந்து எர்த்து ஃபால்ட் ரிலே வந்து கம்ப்ளைண்ட் ஒரு எர்த்திங் ப்ராப்ளம் வரும், ஃபியூச்சரில் வரும். அதனால இந்த இடத்துல பார்த்து இவங்களுக்கு இபி வோல்டேஜ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ஒன்லி சோலாரில் தான் கொடுத்துருக்கோம். பாருங்க 2 இன்ச்சு டெலிவரி வந்துருக்கு. 4 வால்வை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் 8 ஏக்கர் வச்சிருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாக. அங்கே போட்டிருக்கிறது பூராமே வாழை தென்னை இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ட்ரிப்பிங் சிஸ்டத்துக்கு அதாவது இந்த பம்பிங் சிஸ்டம் போட்டு கொடுத்தோம். 2 இன்ச்சு டெலிவரி வாட்டர் வந்து அவுட்லெட் வருதுங்க லைவ்ல. இது ஒரு சுமார் ஒரு 11 மணி 12 மணி இருக்கும் இந்த அவுட்லெட் எடுக்கும்போது. கம்பல்சரி நீங்கள் சோலார் போடும்போது பார்க்க வேண்டியது உங்களுடைய போரோட ஆழம் எவ்வளவு, எத்தனை எஸ்பி நீங்க யூஸ் பண்ண போறீங்க, என்ன பயிர் பண்ண போறீங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்கு தண்ணி தேவை, எவ்வளவு சோலார் பேனல் போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதெல்லாம் தெளிவா நீங்க கேதர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு சோலார் இன்ஸ்டாலர் சோலார் பம்பை வந்து நீங்க தேடுறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அப்பதான் அவங்களும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ஐடியா கொடுக்கறது கரெக்டா இருக்கும். கம்பல்சரி நீங்க எந்த அளவுக்கு சோலார் பேனல் வந்து பாத்தீங்கன்னா அதோட கனெக்ஷனும் சரி சோலார் பேனலும் சரி நீங்க செலக்ட் பண்ணி அதை கொடுக்கறதும் அது இன்ஸ்டாலரோ அந்த வெண்டாரை பொறுத்து தான் அந்த பம்போட சிஸ்டமும் அந்த பம்பு கரெக்டா ஒர்க் ஆகிறது இருக்கு. கம்பல்சரி டெக்னிக்கலா இல்லாம பிஎல்டிசி பம்பு பிஎல்டிசி மோட்டர் நீங்க போட்டு நீங்க ஓட்டிங்கன்னா 4 பேனல்ல ஓடுறது இருக்கு, 6 பேனல்லையும் ஓடும், 8 பேனல்லையும் ஓடும். பட் ஆனா அதோட ஈல்டு வந்து லைஃப் லாங் எவ்வளவு தூரம் வரும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா நீங்க யூஸ் பண்ற பம்புலயே நம்ம போட்டு கொடுத்தோம்னா இதுல மெயின் மேஜர் பிரச்சனை வந்து பம்புல தான் அடிக்கடி வரும். ஏன்னா அதுல வந்து மண்ணு போடுறது சேறு போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுனால அது நீங்களே உங்க ஏரியாவில் வச்சு அதை ரெடி பண்ணிக்கலாம் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கும் அந்த ஏசி பம்புலயே நம்ம அதனால தான் போட்டு கொடுக்கறது. நாங்க தான் கொடுக்கணும், நாங்க தான் பண்ண. உங்கள்கிட்ட ஆல்ரெடி எக்ஸசன் பம்பு இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் சோலார் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மற்றும் ஒரு சோலார் பம்புலையோ இல்லை சோலார் வாட்டர் ஹீட்டர் வீடியோல உங்களை சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ட்ரிப்பிங் சிஸ்டம் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ட்ரிப்பிங்ல உங்களுக்கு வந்து என்ன எது கொடுத்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்வு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நன்றி வணக்கம்.